கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குட்டீஸ் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பால்கோவா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். சரியான அளவுகளோடையும் சொல்லி காமிச்சிருக்கேன். பேக்கரிகளில் பாலை மட்டுமே பயன்படுத்தி இந்த பால்கோவா செய்ய மாட்டாங்க. பால் பவுடரும் சேர்த்து தான் செய்வாங்க. ஏன்னா பால்கோவா அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவே இந்த பால்கோவாவை ரெடி பண்ணிடலாம். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை ஒரு டம்ளரை பயன்படுத்தி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டம்ளரில் தான் பால் பவுடர், சர்க்கரை ரெண்டுமே நம்ம அளவாக எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கிண்ணமோ மெஷர்மெண்ட் கப்போ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம். இப்போ இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு பால் வந்தது. நான் எடுத்திருந்த பாலோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர். மாட்டுப்பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால்கோவா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாக்கெட் பால் பயன்படுத்தும் போது இந்த அளவுக்கு டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் 3/4 டம்ளர் அளவு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் பாலை சேர்த்ததும் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பால் பவுடர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. ஜஸ்ட்டு பால் கொதித்து வந்தாலே போதும், பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது பாதியாக வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த டம்ளரில் பால் பவுடர் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்து நம்ம இதோட சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதியாக வற்றி வரணும். அப்போ தான் நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்திலேயே சர்க்கரை சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுலேயுமே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை மீதம் வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு பால் பவுடர்லேயே சர்க்கரை இருக்கும். அதுவே போதுமான அளவாக இருக்கும். நீங்களும் ஒரு 1/2 டம்ளர் எடுக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை எடுத்துருங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதாவது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 4 ஏலக்காவை இடிகளில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு கிட்டத்தட்ட பால்கோவா தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள், எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பாலை மட்டுமே பயன்படுத்தி பால்கோவா செய்யும் போது ஒரு 100 கிராம் அளவு தான் கிடைக்கும். இந்த பால் பவுடரையும் சேர்த்து செய்யும் போது ஒரு 400 கிராம் அளவு பால்கோவா கிடைக்கும். நீங்களும் பால் பவுடரை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் பால்கோவா செய்து உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பால் பவுடர் 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு வாங்க தேவையில்லை. கடைகளில் 10 ரூபா பாக்கெட் பால் பவுடர் கூட விற்கிது. அதில் ஒரு 3 பாக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற பாலோட அளவை பொறுத்து பால் பவுடர் வாங்கிக்கோங்க. நம்ம பாலை மட்டுமே பயன்படுத்தி பால்கோவா செய்யலாம். அந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது பால்கோவா சாப்பிடும்போது வாயில் இடையிடையில் கடிபட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் போல் பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிஸ்தா, முந்திரி கூட சேர்க்கலாம். நம்ம பால் பவுடர் சேர்த்து செய்யும் போது டக்குன்னு இந்த பால்கோவாவை ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. பாலை பயன்படுத்தி செய்யும் போது எடுத்துக்கிற டைமை விட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்து முடிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.